பாருங்க, பேசுறத கவனமா பேசுங்க. இது எங்க பெரிய அக்கா வீடு. எனக்கு இவங்க அம்மா மாதிரி. ஆமா ஆமா, அந்த அக்காவை தான் முதல்ல நீ நம்ம வீட்டுல இருந்து துரத்தினியே, அதை மறந்துட்டியா? ஏமா இந்த அனாவசிய பேச்செல்லாம்? இத பாருங்கம்மா, உறவு வழக்கம் இதுக்கெல்லாம் உள்ள இருக்குமா? தயவு செய்து அதை மாத்த வேணாம். இல்லப்பா, வேண்டாம். விஜய் விஷயத்துல பல விஷயங்கள் முறைப்படி நடக்கல. இது அவங்க மாமா வீடு தானே. இந்த வீட்டுல ஃபங்க்ஷன் நடத்துனதே ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. சொல்லட்டுங்களா? அப்பா, பொண்ணோட பிரசவ செலவை முறைப்படி யார் செய்யணும்? நீங்க தானே. ஆனா எல்லா செலவையும் கோபி பண்ணிருக்கான். அதெல்லாம் வசதியா மறந்துட்டு முறைன்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன தம்பி புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அந்த செலவுக்கான முழு பணத்தையும் தான் நான் குமார் தம்பிட்டு கொடுத்து கோபி மாப்பிள்ளை கொடுக்க சொன்னேன். என்னடா அது? அது வந்து என்னன்னு மென்னு முழுங்குறீங்க? மாமா உங்ககிட்ட பணம் கொடுத்தாரா? நான் எங்க வாங்கினேன், அவரா கொடுத்தாரு. என்ன மாமா பணம் கொடுத்தாரா? எங்கிட்ட ஏன் சொல்ல? அந்த பணத்தை என்ன பண்ணீங்க? அது கார்மெண்ட்ஸ்ல அவசர செலவுக்காக யூஸ் பண்ணிட்டேன். கணக்கெல்லாம் கரெக்டா எழுதி வச்சிருக்கோம். போய் உங்கள்கிட்ட தனியா சொல்றேன். கிழிச்சிங்க. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இத்தனை நாள ஏன் அதை வெளியே சொல்லல? அப்பா பணத்தை கொடுத்த அன்னைக்கு அதை இவர்கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ சொல்லிருக்கலாம்ல. எங்க அப்பா பணம் கொடுத்தவங்க கூட அவர் பொண்ணோட பிரசவத்தை மருமக காசுல நடத்தினாருன்னு எல்லாரும் மனசுலயும் அசிங்கமான ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டீங்களே. நீங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருக்கீங்க. விஜய் விஜய், ரொம்ப ஓவரா பேசாத. என்ன கோபி அவ பேசுறது கேட்டுட்டு இருக்க? இதுக்கு மேல பேசாத, வாயை மூடிக்கோ. எதுக்கு நான் வாய மூடணும்? உங்க புருஷன் பண்ணது 1 நம்பர் அயோக்கியத்தனம். சொந்த தம்பி கிட்டயும் தம்பியோட மாமனார் கிட்டயும் ஃப்ராட் வேலை பண்ணிருக்காரு. உடம்பு கூசல. உடனே இதெல்லாம் விட்டுட்டு என்ன கூட்டிட்டு போறதுல உங்களோட சாமர்த்தியத்தை காமிக்கிறீங்க. பாரு விஜய், எங்க அண்ணன் பண்ணது தப்புதான். அதை நான் சப்போர்ட் பண்ணவல்ல. அதுக்காக இத்தனை பேரை வச்சுட்டு எங்க அண்ணனை பார்த்து ஃப்ராட் அயோக்கியத்தனம் பேசினா நல்லாவா இருக்கு? முதல்ல வாய மூடு. சரி கோபி, இது மன்னிக்க முடியாத தப்புதான். ஆனா விட்டுறலாம். ஆனா முறையை மாத்த முடியாது. விஜய் இப்ப கையோட கூட்டிட்டு போறது தப்பு, முடியாது. டேய் கோபி, நாங்க சொல்ற விஷயத்துல இருக்க நியாயத்தையும் நீ புரிஞ்சுக்கணும்டா. உள்ளூர்லயே இந்த வீட்டுல விஜய் இருக்கிறதுக்கு பதிலா ஏன் நம்ம வீட்டுல இருந்துட்டு போகுது? ஏன் விஜய நம்ம நல்ல முறையில் கவனிச்சுக்க மாட்டோமா? உங்க அக்கா ஈஸ்வரி இருக்கா, ராஜ் இருக்கு, ஏன் அவங்க நல்ல முறையில் கவனிச்சுக்க மாட்டாங்களா? இவங்க வேணும்னே பிடிவாதமா பேசிட்டு இருக்காங்கடா. நீ அதுக்கு ஒத்துக்க கூடாது. இல்ல கோபி, நீங்க தான் நல்லா முடிவு பண்ணணும். டேய் கோபி, நான் சொல்றதா நீ கேட்கணும். அதெல்லாம் இல்ல கோபி, நாங்க முறையில மாத்த முடியாது. என்னங்க இது? இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க, நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க. நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லுங்க. ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமா பேசலாம். மாணிக்கா உங்களை வர சொல்றாரு. சார் வணக்கம். வாங்க மிஸ்டர் மாணிக்கம். ஆமா சார். வாங்க உட்காரு. உங்க கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? கொண்டு வந்திருக்கேன் சார். கம்பெனி ஆரம்பிச்சு 1.5 years தான் இருக்கும் போல் இருக்கு. ஆமா சார். எதுக்கும் கொஞ்சம் அனுபவம் உள்ள கம்பெனியா இருந்தா பெட்டரா இருக்குன்னு ஃபீல் பண்றேன். ஏன்னா அவங்களால ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்தா ஈஸியா சமாளிக்க முடியும். இல்ல சார், நான் கம்பெனி ஆரம்பிச்சு 2-3 வருஷம் இருந்தாலும் நான் அதுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு சமாளிச்சிருக்கேன் சார். அந்த அனுபவம் எனக்கு நிறைய இருக்கு. ஓ, லாரி பிசினஸ் தவிர காய்கறி வியாபாரமும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா சார். சொந்த கடையா? ஆமா சார். கடை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அது இன்னொரு காய்கறி கடையில சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார். ஓ, வேலை பார்த்துக்கிட்டு இருந்து சொந்த கடை வச்சிருக்கீங்களா? வெரி குட். இதை விவரமா சொல்ல முடியுமா? சார், நாங்க வசதி உள்ள குடும்பம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் தான். நான், என் தம்பி, தங்கச்சி, அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இட்லி சுட்டு வித்து 10 பாத்திரம் தேய்ச்சி தான் எங்களை வளர்த்தாங்க. நான் ஒரு 10-12 வயசுல இருக்கும்போதே கடைக்கு வேலை பார்க்க போயிட்டேன். முதல்ல எல்லா கடைக்கும் டீ வாங்கி கொடுக்குற பையனை தான் என் வாழ்க்கைய ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு கடையில லோடு ஏற்றி இருக்கிற வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த கடையிலேயே இன்சார்ஜ் ஆனேன். அப்புறம் கையூனி கருணடிச்சு ஒரு காய்கறி கடையை ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் சார் லாரி ஆஃபீஸ் எல்லாம்.
ஃபேண்டாஸ்டிக், ரியலி சூப்பர். மிஸ்டர் மாணிக்கம், நீங்க உண்மையிலேயே பெரிய ஆள். ஐ அட்மையர் யூ. ரொம்ப நன்றி சார். இப்படி படிப்படியா உழைச்சி மேல வந்தவங்களை நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்கலாம். ஏன்னா எந்த சூழ்நிலையும் சமாளிக்கிற பக்குவமும் தைரியமும் அவங்களுக்கு ரொம்பவே இருக்கும். அதோட பணத்தோட மதிப்பும் உழைப்போட அருமையும் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ரொம்ப சந்தோஷம் சார். உங்களை மாதிரி ஒரு பெரிய மனுஷனோட வாயால பாராட்டு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். மாணிக்கம், இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு சரியான நபர் நீங்க தான் நான் நம்புறேன். சோ இந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு தான். ரொம்ப நன்றி சார். இந்தாங்க 5 லட்சம் ரூபாய்க்கான செக். ரொம்ப நன்றி சார். எனக்கு பேச்சே வரல. நன்றிலாம் வாயில சொல்ல வேண்டாம் மாணிக்கம், வேலையில காமிங்க. நீங்க எல்லாத்தையும் கரெக்டா செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமா நான் நல்லபடியா உழைப்பேன் சார். வெரி குட். அப்போ நான் கிளம்புறேன் சார். மாணிக்கம், இன்னொரு விஷயம், நம்ம ஆபீஸ்ல இருந்து கான்ட்ராக்ட் டைப் பண்ணி ஒரு பேப்பர் வரும், அதுல சைன் பண்ணி அனுப்பிச்சிருங்க. சரிங்க சார். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். அப்போ நான் கிளம்புறேன் சார். வாங்க. என்னாச்சு மாணிக்கம்? ஓகே பண்ணிட்டாரு. செக்கும் கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம், வாங்க போலாம். நேத்தோட உங்களை பிடிச்ச சனியெல்லாம் தொலைஞ்சுன்னு வச்சுங்க. இன்னில இருந்தா உங்களுக்கு நல்ல காலமே ஆரம்பிக்க போகுது. அப்புறம் பெரிய ஆளானோடனே நம்மள மறந்துடக்கூடாது மாணிக்கம். இல்லண்ணா. அப்புறம் அந்த செக்கை உடனே டெபாசிட் பண்ணி அதை வச்சு லோன் வாங்கி 2-3 லாரி வாங்கிடலாம். போற போக்குல கடனையும் கட்டிடலாம். இனிமேல் உங்களோட வளர்ச்சியை யாருனாலும் தடுக்க முடியாது. உங்களை பிடிச்ச கஷ்டமெல்லாம் இன்னியோட தொலைஞ்சு நினைச்சுங்க. இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். சரிண்ணா. அப்ப நான் கிளம்புறேன். அப்புறம் மாணிக்கம், இந்த கமிஷன் மேட்ரு இல்ல ஞாபகம் இருக்கு. வரேன். வீண் போகாம உழைப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். ஓகே? கண்டிப்பா சார். மிஸ் ஐயப்பன், என் கேபினுக்கு கொஞ்சம் வாங்க. மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல? ஆயிடுச்சு சார். குழந்தை இருக்குங்களா? 2 பெண் குழந்தைங்க. ஓ, 2 குழந்தைங்களா? 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஆபீஸ்க்கு வரதுக்கு ஒன்றும் ப்ராப்ளமா இருக்காது? அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல சார், நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். வாங்க மிஸ்டர் ஐயப்பன். சார். மிஸ்டர் ஐயப்பன், ஷீஸ் மிஸ்ஸஸ் லீலா. ஹலோ. ஹலோ. இவங்களை புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். இவர் தான் நம்ம ஆபீஸ் மேனேஜர். மிஸ்டர் ஐயப்பன், இவங்களுக்கு இது வரைக்கும் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கம்பெனில அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். நாம தான் இவங்களை 3 மாசத்துக்குள்ள ட்ரெயின் அப் பண்ணோம். தட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே? ஓகே சார். லீலா, மிஸ்டர் ஐயப்பன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. Okay, ஓகே? ஓகே சார். ரைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அப்ப இதுக்கு முன்னாடி எங்கேயும் வேலைக்கு போனதில்லை? இல்ல சார். ஏதோ ஒரு நம்பிக்கையில வேலைக்குன்னு கிளம்பி வந்துடுறீங்க. லேடிஸுங்கிறனால உங்களுக்கு உடனே வேலையும் கொடுத்துட்றாங்க. எங்க தலைவலி எங்களுக்கு தாமா தெரியும். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த எம்டி கலவன்ட்ட யாருமா பேச்சு வாங்குறது? சே, என்ன எதுவும் போட்டு கொடுத்துடாதம்மா, பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. இதாம்மா. சார், இது எனக்கா? என்னது 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 உனக்கா? இது என்னோட சீட்டுமா. உனக்கு காமிக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். விட்டா ஓடி போய் உட்காந்துக்கோ போல இருக்க. இது சரியா வராது. வாமா வாமா வாமா. ரொம்ப டேஞ்சரான ஆளா இருப்ப போல இருக்க. மிஸ்டர் ரமேஷ் சார். சீப் அக்கௌண்டன்ட். ஹலோ, உங்களை தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்திரிச்சு நிக்கணும், மரியாதை தெரியாது. இது இவங்க மிஸ்ஸஸ் லீலா, புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். Morning, sir. இவர் மிஸ்டர் ராஜ்குமார். Morning, madam. வணக்கம் சார். My name is Rajkumar. I am from Bangalore. Previously, I was in Coimbatore. இருங்க, அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக கூட்டு வந்திருக்கேன். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக இல்ல. Okay, sir. அவங்க யாருன்னு தெரியுமா? தெரியும் சார். அவங்க மிஸ்ஸஸ் லீலா, அவங்க ஹஸ்பண்ட் பேர் ரவி. போதும் போதும் போதும். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இவங்க மிஸ் லலிதா. ஹலோ. ஹலோ. இவங்க நம்ம லலிதா.
ரொம்ப அருமையா வேலை வைப்பாங்க. ரொம்ப இன்டெலிஜென்டான கேர்ள். போறீங்களா சார்? போறேன். மிஸ்டர் ஆறுமுகம், சின்சியரான ஒர்க்கர். வணக்கம் சார். இவங்க மிஸ்ஸஸ் லீலா. இவரு ஹாய், ஐ எம் பர்னி. உட்காருப்பா. இதுல ஒன்றும் குறைச்ச கிடையாது. கணக்கு வழக்கு ஒழுங்கா பாக்குறியா? இவரு அதான் சொல்லிட்டாரு. வாங்க போலாம். இவங்க பேபி. பேர்ல மட்டும் இல்ல, மனசுலயும் பேபி தான். சார் சீட்டு கூட்டிட்டு போங்க சார். ஓகே. இதாமா சீட்டு. அவசரப்பட்டு உட்காந்துடாத. இன்னும் சில பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆமா, அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்ல. அவர் மிஸ்டர் சிவகுமார். ஹலோ. ஹலோ சார். அக்கௌண்ட்ஸ்ல இருக்காரு. மிஸ்ஸஸ் லீலா. வணக்கம். வாங்க. இவங்க மிஸ் வினோதினி. நான் வினு செல்லமா கூப்பிடுவேன். பாத்தீங்களா, நான் வந்தானே எவ்வளவு மரியாதை எந்திரிச்சு நிக்கிறாங்க. இதே மாதிரி இந்த ஆபீஸ்ல எல்லாரும் மரியாதை இருந்தா பிரச்சனையே இல்லைங்க. ஆமா, என்ன வேணு உட்காந்துட்டீங்களா? வேற ஒண்ணும் இல்ல, வினோதினி எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாங்க. அவங்க மரியாதை கொடுக்கும் போதே நம்ம மூவ் பண்ணிடணும். மூவ் பண்ணுவோமா? வாங்க. இவர் மிஸ்டர் வெங்கடேசன், கேஷியரா இருக்கார். வாம்மா, நீ இன்னைக்குதான் புதுசாக ஜாயின் பண்ணிருக்கியா? ஆமா சார், என் பேர் லீலா. தெரியும், எனக்கு எல்லாமே தெரியுமா. இந்த ஆபீஸ்ல என்ன நடக்குது, எந்த சீட்டு எங்க போகுது, எங்க இருந்து சீட்டு வருது, எந்த சீட்டு மாறுது, எல்லா விவரம் எனக்கு தெரியுமா. அதனால எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட வந்து கேளுமா. இந்த பார், இங்க எல்லாமே நான் தான், மற்றதெல்லாம் பெஸ்ட். வெட்டியாதான் எல்லாரும் சம்பளம் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஹலோ, சம்பளம் கொடுக்கறது நம்ம முதலாளி, எண்ணி கொடுக்கறது மட்டும் தான் உங்க வேலையை பாருங்க. அதால ஒன்னும் குறைச்சல் இல்ல. இவர் ரொம்ப முக்கியமான ஆளு. பேரு சீனு. என்னவா இருக்காரு? நம்ம ஆபீஸ்ல பியூனா இருக்காருமா. பியூனான்னு கேக்குற? இவர் வெறும் பியூன் மட்டும் இல்லம்மா, கஷ்டப்படுற நேரத்துல எல்லாருக்கும் கை கொடுக்கற வள்ளல். எல்லாருக்கும் வட்டிக்கு கடன் கொடுப்பாரு. நான் கூட வாங்கியிருக்கேன், உனக்கும் கொடுப்பாரு. ஹலோ சார், சீனு சார். இவங்க மிஸ்ஸஸ் லீலா, புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. என்னம்மா கேட்டுக்கணும்ல, உனக்கு ஏதாச்சும் பணம் தேவைன்னா முன்னாலேயே சொல்லிடு. அப்பால சொன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் தேவைப்படாது. வேலைக்கு வர முத நாள் எல்லாரும் சொல்ற டைலாக் தான். போமா, போய் உன் சீட்ல உட்காந்து வேலையை பாரு. சீனு, பியூனு சார், சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்சு வரவே ரூமுக்கு வந்துட்டு போ. ஏன் நீ வரக்கூடாதா? வரப்பா. ஏன்பா அப்படி கத்துற? சொல்ல இதாமா உன் சீட்டு, உட்காந்து வேலையை பாரு. ஆனா ஒண்ணு, ரொம்ப நாளைக்கு வேலை தெரியாம காலம் தள்ள முடியாது. கூடிய சீக்கிரம் வேலையை கத்துக்க. சரிங்க சார். ஆமா, உனக்கு எத்தனை குழந்தைங்கன்னு சொன்ன? 2 குழந்தைங்க. 2 குழந்தைங்களா? கை குழந்தைங்க. கை குழந்தையா? 2 குழந்தைங்க. 2 எப்படி கை குழந்தை? ரெட்டை குழந்தைங்க சார். ரெட்டை குழந்தைங்களா? அப்ப நிறைய ஓவர் டைம் பண்ணணும். சீக்கிரமா வேலையை கத்துக்க. ஆல் தி பெஸ்ட். வரடா. வரேன். ஹாய். கோபி, நீ எப்பவும் மாதிரி இந்த விஷயத்துல விஜய் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. ஏன்னா இது நம்ம குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை ஆயிடுச்சு. ஆமா கோபி, ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாரு. அவங்க வீட்டு ஆளுங்க எங்களை மதிக்கிறதே கிடையாது. அதுக்கு காரணம் அவங்க முன்னாடி நீ எங்களை விட்டு கொடுத்து பேசுறதுதான். இந்த தடவை அப்படி பண்ணிடாதப்பா. கோபி, உன் சம்சாரத்தை நாங்க நல்லா பாத்துக்கிறோம்ப்பா. ஏன்னா அவ நம்ம குடும்பத்தோட வாரிசு பெற்றிருக்கா. அவ நம்ம வீட்டு பொண்ணு இல்லையா? அந்த தனா இருக்காளே, அவ இப்ப வேணா நல்லவ மாதிரி பேசலாம். ஆனா பின்னாடி சண்டை சச்சரவு பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், உன் பொண்டாட்டியை நான் தான் வச்சு பராமரிச்சேன்னு சொல்லி காட்டுவா. ஆமா கோபி, அவளை பத்தி உனக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். நீயே பார்த்தல்ல, தனா நம்ம வீட்டுல இருக்கும்போது விஜய் கிட்ட எப்படி சரி மல்லுக்கு நீனா, இப்ப என்னமோ பெரிய பாசப்பறவை மாதிரி வேஷம் போடுறா. அவளை நம்பாத கோபி, அவ விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். கோபி, இந்த பாயசம். ஒரு நிமிஷம்.
அவருக்கு ஏதாவது பேசுறத கேட்டு நீங்க ஒத்துக்க வேண்டாம். நீங்க நான் சொல்றத கேளுங்க. மத்தவங்க பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். விஜயோட உடம்பு நல்லா ஆகணும். புள்ள பெத்தவ நல்லா இருந்து 4 வேளை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு உடம்பு தேத்துறது ரொம்ப முக்கியம். நான் அவளை அக்கறையா பாத்துக்குவேன் கோபி. நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. உங்க வீட்ல ராஜியும் ஈஸ்வரியும் ஒருத்தர் போட்டி போட்டுக்குவாங்களே தவிர நான் வந்து செய்றேன்னு முன்ன நின்று ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்படியே அவங்க தெரியாம வந்து செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க லட்சுமண மாமாவும் குமாரனனும் அவங்கள ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில விஜய் அங்க வந்து சிரமம் பண்ணுமா? அவளுக்கு நேரத்துக்கு ஒரு வெந்நீர் வச்சு கொடுக்க கூட உங்க வீட்டுல ஒரு பொறுப்பான ஆள் இருக்காங்களா? இப்படி பேசாம இருந்தா பிரயோஜனம் இல்ல கோபி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எது விஜய்க்கும் குழந்தைக்கும் நல்லதுன்னு நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும். கோபி ஒரு நிமிஷம். கோபி கோபி, உன் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. மகாபாரத போர்க்களத்துல பாண்டவர் பக்கம் போறதா கௌரவ பக்கம் போறதான்னு புரியாம இருந்தானே கர்ண மகாராஜன். அந்த நிலைமையில தான்டா நீ இருக்க. டேய், நீ பேசுறது எனக்கே புரியல, இதுல இவனுக்கு எங்க புரிய போகுது? டேய், ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன்டா, நீ வேற. பாரா, அந்த மாதிரி தர்ம சங்கடமான சூழ்நிலை தாண்டா இருக்கான். டேய், உன் சங்கடத்தை நம்ம வீட்டுல வச்சுக்கலாம். இப்ப விஷயத்தை மட்டும் சொல்லி தொலை. இந்த பரா கோபி, இது யார் வீடு? போஸ் வீடு. அது மட்டும் இல்லடா, உன் குழந்தைய நான் பாக்கணும்னு வச்சுக்க, அடிக்கடி இங்க வந்து அவமானப்பட சொல்றியா? எங்களுக்கு மட்டும் விஜய் நம்ம வீட்டுல இருந்தாக்கா குழந்தைய நாங்க பாத்துக்கோம்டா. அது மட்டும் இல்லடா, போஸ் தனா அவங்க அப்பா எல்லாரும் பாத்துட்டு போட்டுமே. இன்னொரு விஷயம், விஜய் உன் கண்ணு முன்னாடி இருந்தா அவளை நீ பொண்ணு மாதிரி பாத்துக்கலாம். டேய் கோபி, நாங்க 2 பேரும் இந்த விஷயத்துல தீர யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கோம். விஜய் யாரா? நம்ம வீட்டு மகாலட்சுமிடா. நம்ம வீட்டுல இருந்துட்டு போட்டுமே. சொல்றது புரியுதா? என்னங்க, ஒரு நிமிஷம் வாங்க. நீங்களே எது கரெக்ட்னு யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் தலகணை புடிச்சு போய் அலையறாங்க. யாரையாவது வீணா வம்பு கிழக்கணும்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஏங்க, முறைன்னு ஒண்ணு இருக்கு. இப்படி பிரசவமான ஒரு வாரத்திலேயே யாராவது அனுப்புவாங்களா? குறைஞ்சது 3 மாசம் கழிச்சுதான் அனுப்புவாங்க. இது ஈகோ பிரச்சனைங்க. இப்பவே எங்களை வீட்டு கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, என்ன எங்க அக்காவை ஏன் எங்க குடும்பத்தையே செல்ல காசா ஆக்கிடுவாங்க. இப்ப நீங்க நேரா போய் அவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி என் பொண்டாட்டி வரமாட்டா, இங்கதான் இருப்பான்னு சொல்லுங்க. அப்பதான் அவங்களுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. மற்றவங்க எல்லாம் உங்ககிட்ட நிறையவே பேசிட்டாங்க. நான் ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன். இந்த முறை சம்பிரதாயம் இதெல்லாம் நம்மளுடைய நிம்மதி சந்தோஷம் இதுக்காக ஏற்பட்டது. உங்களுக்கு எது நிம்மதி தரும், சந்தோஷம் தரும், இதை யோசிச்சு இதுல நீங்களா ஒரு முடிவெடுங்க. கிளம்பு. என்னங்க, இது உங்களுக்கு கரெக்டா இருக்கா? நான் என்ன சொல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? இங்க பார், நம்ம வீட்டுக்கு வரணும்னா இப்ப கிளம்பு. சலா, உள்ள போய் பேக் எடுத்துட்டு வா. எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களே? குடும்பச்சு குழந்தைய விடுங்க. அம்மா, போயிட்டு வரேன். பாப்பிள, நீங்க எடுத்த முடிவுதான் சரியான முடிவு. இதுல மத்தவங்க அபிப்பிராயத்துக்கு இடமே இல்லை. உங்க வீட்டுல விஜய மத்தவங்க கவனிச்சுப்பாங்களா மாட்டாங்களாங்கிற பத்தி எனக்கு கவலையே இல்லை. என் பொண்ணை நீங்க கண்ணுங்க கருத்துமா கவனிச்சுப்பீங்க, அது எனக்கு தெரியும். நீங்க போயிட்டு வாங்க.